நடிச்சிருக்காரு. என்னது இது வரைக்கும் நல்லதான் பண்ணியிருக்காரு. இனிமேலும் பண்ணுவாரு. இதுக்கு முன்னே இதே சீமான் தான் கடந்த காலகட்டத்தில் விஜய் அவர் நடிச்ச மெர்சல் படமும் பிகில் படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு மேட்ல பேசியிருக்காரு. ஆனா இப்ப அதே சீமான் தான் இப்ப மாத்தி பேசுறாரு. என்ன காரணம்? அரசியலுக்கு வந்துட்டாருல்ல சார். அதுக்கு எதிர்க்க 1000 பேர் 1000 பேசுறாங்க. இப்ப அதுல அவர் ஒரு ஆளு 1000த்துல ஒரு ஆளா அவரும் பேசிட்டு போறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப பதவியில் இருக்க ஒரு எம்எல்ஏ பேர் கூட விஜய் அவர்களுக்கு தெரியாது அப்படின்னு தெரியாம எப்படி சார் வந்து போஸ்டிங் போடுவாங்க? எம்எல்ஏ பேர் தெரியாம எப்படி போஸ்டிங் போடுவாங்க? எல்லாரையும் அவர் தானே இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்படி போடுவாங்க. தேர்தலில் தோல்வி அடைஞ்சாலும் 4% ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சீமான் திரும்பி ஒரு இடத்துல கூட இதுவாகல சார். ஒரு தொகுதியில கூட அவர் ஜெயிக்கல. அப்ப அவர் அதை பத்தி பேசவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு தொகுதியில ஜெயிச்சிருக்கணும், அதை பத்தி பேசணும். ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கல அவரு. விஜய் அவர்கள் திராவிட கட்சியோட கூட்டணி வச்சா அது தமிழ் இனத்துக்கு செய்யும் துரோகம் அப்படின்றாரு சீமான். திராவிட கட்சி கூட கூட்டணி வச்சானா திராவிட கட்சி கூட போலயே. ஏன்னா மக்கள் பணம் வீணா போதுங்களாம் விஜய் 2 தொகுதி நின்றனால சீமான் சொல்றாரு. சீமான் அதுதான் சார். அவர் ஒரு இடத்துல கூட வரல. அதனால அவர் 1000 பேசிட்டு இருக்காரு. வந்தவங்க யாருன்னா பேச சொல்லுங்க, பேச மாட்டாங்கல்ல.